ஒரு சடனாய் ஒண்ணு கடைக்குள்ள வருது. குப்புறப்படுத்துற மண்டையை நக்கீர. சந்திரமண்டலத்துல ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான். ரெண்டு முறுக்கு கூடு. இந்தாங்க 100 ரூபாய்க்கு சில்லற இல்லைங்க. அட முக்கா முன்னையா முறுக்கு வாங்கவே 100 ரூபாய் கொடுக்குறான். ஆள் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ், திஸ் இஸ் அபேசிவ் சேல். சாரு அமெரிக்காவில இருந்து தான் வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உளுந்துற போறீங்க. சார் பேரு? மை நேம் இஸ் 5000. நான் குடிக்கிற பீர் 5000. நான் வந்த கார் மாருதி 1000. நீங்க வந்த கார் எங்க சார்? அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன். அமெரிக்கா இல்லையே கிடக்கும் போதே தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு. அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளைட்ல வந்தேன். பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ட்ரைட்டு நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டேன்ட்டான். அப்படிங்களா? பெரிய பார்ட்டி அமுக்கலங்களா? முதல்ல நான் அமுக்குறேன். அமெரிக்கா சார், நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க? வருஷம் சம்மருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போவேன். இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஆமா, இங்க தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கா? டமாஸ் பண்ணாதீங்க சார், இங்க காபி கடையே காத்து வாங்குது. நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். அமெரிக்கா சார் இவர் வீட்டுக்கு வேணாங்க, என்ற வீட்டுக்கு வாங்க. உங்க ஓகோன்னு கவனிச்சு போட்டுருங்க. ஆமா, இவர் 8 அடுக்கு மாடி கட்டி ஏசி வச்சிருக்காரு. போடா டப்பா தலையா. சார் அவன் மண்டை பாருங்க சார், காலியா இருக்கு. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, 2 கொடுங்க சார். நோ வேண்டுதல். பாருங்க சார், ஒன்ன புடிக்கிட்டு போறான் சார். என்ன பண்ண முடியும்? என்று கடையில் தங்க மாட்டேன் தோண்டிருங்க. ஆமா, டேய் இவர் தலையை வைக்கிறதுக்கு ஒரு கடையில இடம் இருக்காடா? போடா சார், நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார். சார் முறுக்கு இப்படி கையில வச்சுட்டு போனா இந்தியாவில் நாய் துரத்தும் சார். அவங்க சார் பாக்கெட்ல வச்சா மரத்துக்கு மரம் குரங்கு இருக்கு, பின்னால கடிச்சு வச்சிரு சார். வாங்க சார். மூந்த கட்டில் வச்சுக்கங்க. இந்தாங்க டிபன் சாப்பிடுங்க. நோ நோ, நான் மார்னிங்ல பெட்டு தான் சாப்பிடுவேன். என்னது பெட்டு கட்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல ரொட்டி. அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு? இது அமெரிக்கன் ஜாம், ரொட்டில தொட்டு சாப்பிடுறது. அப்படிங்களா? சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? போதும். வேணா எடுத்துக்கங்க. கொஞ்சம் படாதீங்க. ஏனுங்கண்ணா, இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சலா இருக்காது. ஏனுங்கண்ணா? பாருங்க மேக், அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? நீ கெட்ட கேட்டுக்கு கண்ணாடி சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இவர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. யாரு இவனா? ஆமாங்க, அமெரிக்காவில இருந்தா. ஆமாங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு மிட்டாய் வித்துட்டு. சார் நீங்க அடிச்சீங்க சரி, அந்த தலையில கூட கலந்துக்கான அவனுக்கு சார் அடிக்கிறான். ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சிருந்தா குளிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த நாய் உள்ள புந்து விளையாண்டுருச்சு. திருடுனானா? இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னை அடிமையாக்கிட்டானே. என்ன சார், நாங்க பாத்துக்கிறோம். சார் உங்க பொருளை சரியா இருக்கான்னு பாத்துங்க. Everything is all right? Everything is okay, but the cream bottle is missing. என்னையா கிரீம் பாட்டில காணோம்னு சொல்றாரு? ஐயோ நான் எடுக்கலங்க. இதான்னு பாருங்க. Yeah, this is mine. இது எதுக்கு சாப்பிடுறதுங்க? This is used for ringworms. என்ன கூட சொறீரா? அது சொறிக்கும் படைக்கும் போற மருந்து. Hey, what happened? What are you doing? ஐயோ வரமாட்டேங்குதே, நெஞ்செல்லாம் எரியுதே. சார் அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க. சும்மா இருங்க சார், நாளை கொண்டு உள்ள வச்சதான் திருந்துவான். சார் இவன் ஆயில் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார், என்கிட்ட விட்டு போங்க. எப்படி சார் முடியும்? அவன் தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல. மிஸ்டர் கூடை, ப்ளீஸ் திஸ் மேன் மை ஹவுஸ் ஸ்டேயிங். நோ நோ, பஞ்சிங் பஞ்சிங். Okay, check out. நீங்க சொல்றதால விட்டுட்டு போறோம். ஆளு மோசமான ஆளு, பாத்துங்க. வாங்க. இங்கிலீஷ் பேசுறேன். இங்கிலீஷடா? இங்கிலீஷ். Don't touch me. இங்கிலீஷ். இங்கிலீஷ். பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். என்னடே சோரி சரக்கு போடுற மருந்தியெல்லாம் என்ன திங்கி வச்சுட்டாடா. இருடா. ஐயோ டேய் இருடா. கேளுங்க, என்ன பண்ண போறீங்க? வெட்ட போறேன். வாடா காடா தலைய. பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல தோர்த்த போறேன். நாய் கட்ட விடாது. ஏண்டா இதெல்லாம் முடியா மூங்கி போதாடா. எதுக்கு ஏத்தி விட்டு கொளுத்த போறேன். எத முடியா கொளுத்தி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாவட்டும். ஏண்டா
மண்டையே எரியுது, உனக்கு ஒண்ணு ஆகலையா? என்ற முடியாத தானே ஏதாவது ஆகுறதுக்கு. இது அவனுதான். ஏய், உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. நானும் உங்களுதாங்க, தூக்குனாக்கும் பாளையம். அதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வண்டியாக்கு. ஆமா, உன் பேரு கண்ணாயிரம் இல்ல? அவங்கண்ணே அப்புறம் 5000 வச்சுக்கிட்டேன். அண்ணே, இங்கிலீஷ்ல ஐயன்னா கண்ணு, ஆ. 1000 1000, அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன். ஸ்டைல். நீ மிலிட்டரியில இருந்தல்ல? ஆமாங்க. அப்புறம் ஓடி வந்துட்டேன். ஓ சொல்லிவிட்டாங்க. ஏன்? ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க. அட பாவி, 10 பேர் சுட்டா பதக்கமாடா கொடுப்பாங்க. நான் சுட்டது நம்ம ஆளுக்கலங்க. நம்ம ஆளுக்கலையா? ஏன்னா நான் தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா. ஐ வில் ட்ரை. இதெல்லாம் அவர் வயல், யுவர் வயல். அதெல்லாம் அவர் தென்னந்தோம், யுவர் தென்னந்தோம். இதெல்லாம் அவர் கேட்ஸ், யுவர் கேட்ஸ். நோ, மை கேட்ஸ். ஐயோ, கவுண்டர் சிரிச்சுட்டா இருப்பா. ஐயா வணக்கமுங்க. டேய் நாயே, நாங்க இங்க இருக்கும்போது யாருக்கு கழுதைக்கு வணக்கம் சொல்றியா? உங்களுக்கு தானுங்க. நாங்க இங்க இருக்கிறோம்டா. லெஃப்ட்ல கட் பண்றா, கட் பண்றா. இந்தாங்க. என்றாது மீன்ஸ் கிண்டல்ஸ், எஸ் நக்கல்ஸ். எஸ் எஸ். நாளா புறாத 1000 மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா 6000 மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறியா நீ? 6 மீனெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க பிடிக்க முடியாதுங்க. பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவுல எவ்வளவு இருக்காடா? நான் அப்படி சொல்லிங்க. வேற எப்படி சொல்றே? இது மீசையா தெரியலையா? இல்லைங்க. என்ன ஆம்பளையா தெரியலையா? இல்லைங்க. சரி, என்ன விடுறா. இவர் ஆம்பளையா தெரியலையா? ஐயோ நான் அவரை சொல்லிங்க. இவரது மீசையா தெரியலையா? நான் அப்படி சொல்லிங்க. மீசையா பாரு, ரெண்டு பக்கம் யார கொம்பாட்டு இருக்கு. ஐயா நான் அப்படி சொல்லிங்க. இவர் பிடிக்க முடியாதுங்கறியா? ஐயா, இது பெரிய இடத்து சமாச்சாரம். பெரிய இடத்து சமாச்சாரம் நீ சொல்லிட்டு ஐயா, இருக்கீங்க. என்ன விட்டுருங்க ஐயா. நீ பேச்ச மாட்டா. பின்ன எப்படி நீ சொல்ற? மீனை வச்சுக்கங்க. வெச்சிட்டு போடா. பெருசா பேசுறாங்க. கொடைய அவருக்கு பிடிங்க. கிண்டலே. வா. அப்படியே போனாயே. வா. யார் சார் கை தட்டினது? யார் சார் கை தட்டினாங்க? நீயா? எதுக்கு? என்ற தகுதி தகுந்தப்பல வேலை கிடைக்குமா? தகுதியா? அது உனக்கு இருக்கா? பாஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாயே, காக்கூஸ் போன நேரத்துல சூட்கேஸ் திருப்பி வந்த நாயே, உனக்கு தகுதியா? குடிடா, திருப்பி கட்டா. கட்டா. குடிடா. எவ்வளவு தூரம் குடிவா? எவ்வளவு வேணும்? நல்லா குடி. தாவினால. ஆத்தா. வாடா கருப்புசாமி, இது 6 ரவுண்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாத்த. அதான் இவன் என் ஊர்ல பிறந்தா, சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா, இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுரா. அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ, கொடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமா இருந்தா போயிருவாங்க. தச்சா பேசாம இருடா. சரி சரி, இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். ஏ, அது கருப்பா இருக்குமே. வேணா சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருவோமா? வெள்ளை பசுமாடா தான் மேப்பேன். வெள்ளை பசுமாடா இருந்தா மேப்பா. பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதா? அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல, எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல. ஏ, எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காண்டோ. ஏண்டா எருமாட்ட தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே, எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்கறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்ப நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். காட்டுறேன். ஏனுங்க நாத்த குரல புடுங்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. அதாங்க. ஏங்க மாடலாம் தங்கி இருக்கு? வேணா அதை மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிருவோம். இங்க தங்கற பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசுநாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதடா. சரி ஓகே, நான் யூனிஃபார்ம் எடுத்தேன். யூனிஃபார்ம் கொடுக்க இது மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ, 1 மினிட். இந்தா. இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறவங்களுக்கு இதேடா யூனிஃபார்ம். சரி ஓகே, நம்ம 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க. பாரு, ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? Huh? What of your beautiful chat? Four. Sixer. ஐயோ கண்ணு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே கலரு. ஆமா, என்னமோ சொன்ன, என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். ஆமா, யாரு உங்கள தெய்வம்?
அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா இல்லனா வாட்டிய மூக்கு வாட்டிய கண்ணம் டார்லிங் உன் ஸ்வீட் நேம் என்ன மைசூர் பாக்கு. ஏண்டா அவ பேர் ஸ்வீட்டா இருந்தா என்ன காரமா இருந்தா என்ன? வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே ரவுசா வேலைன்னு அலைவீங்க. வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. போடா இங்க வாடா. அது என்னது மூக்கு கீழே 2 ஈ ஒட்டிட்டு இருக்குது? இது ஈ இல்லைங்க வீரபரம்பரை மீச. பாத்து தும்முனா கீழே விழுந்துற போகுது. பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி மீச வச்சிருக்க. போடா டார்லிங் காலையில் சந்திப்போம். ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. போடி. பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. ஆமா செருப்பு. என்னடா நொண்ண? என்னங்க காலைல நடக்கிற கரண்ட் அடிக்கிறீங்க? பின்ன இதுக்காக கடையில வாங்கிட்டு வந்தாடா அடிக்க முடியும்? ஏண்டா எருமையை அடுத்தவங்க காட்டுல மேய விட்டுட்டு நீ இவ்வளவு மேய்ஞ்சிட்டு இருக்கிறியா? எருமையா வயக்காட்டுல வச்சு மேய்க்க முடியும். இதுக்காக புள்ள புடிங்க ஸ்பூன்ல வச்சு விட்ட முடியும்? ஓ எதுத்தாடா பேச? எதுத்து பேசுறேனே? ஐயோ அவர் அடிக்காதீங்க, என்று நெஞ்சு வலிக்கும். ஐயோடா இவன் அடிச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? இன்னும் எங்கெங்க வலிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. நாங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தா ஏண்டி அவனுக்கு தான் அறிவில்லை. நீயா ஒழுக்கமா இருக்க வேண்டாம்? நான் அவரை வீட்டுக்கு தான் வர சொன்னேன். அவர் தான் என்ன காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. என்ன கனெக்ஷனோ கருமமோ. அப்பா நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு. இனிமே கவலையே இல்ல. பாயா ஒன்ற பேச்சுக்கா. ஏக்கா பின்னணியா அந்த ஆளு உன்னை வாடா படன்னு கூப்பிடான்னு கேட்டு சும்மா இருக்கிய? என்ன பண்ண சொல்ற? இனிமே அந்த ஆளை நீ தைரியமா வாடா படன்னு கூப்பிடணும். அவர் உனக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்ம 2 பேத்துக்கு கண்ணாலும். மரியாதை கொடுக்கணும். எப்படி வாடா போடன்னு கூப்பிடுறது? ஏனுங்க போங்க. ஐயோ இங்க இரு. சிக்னல் ஒண்ணும் இல்ல. என்ன குழந்தை கொடுக்கறேன்? ஏண்டா அவன் காசி ராமேஸ்வரம் போனாரே குழந்தை கொடுக்க முடியல. இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துட்டு இருக்கான். நீ தூணுக்கு பக்கத்துல இருந்து குழந்தை கொடுக்கறேன்னு சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கும்னா இங்க கூட இல்லங்க நான் ஒரு பேச்சு சொன்னேன். பேச்சு காபி சாப்பிடான்னு கூப்பிடலாம். குழந்தை கொடுக்கலாம்னு எப்படி சொல்ல? இல்ல இல்ல நீ இல்ல திடீர்னு சொன்னா எப்படி ஒரு டைம் வருங்க. போ. ஈஸ்வரா ஏய் குழந்தை நாய் மாதிரி கவாதவா. ஆ? இது ஈ எறும்பு கொசுவுனா எங்க அம்மா பேர் வச்சது. ஈஸ்வரன் வச்சது நல்லா சொல்லுமா? நான் காட்டுக்கு போற ஒரு பேரை எப்படிங்க சொல்றது? நான் சொல்ல மாட்டேனுங்க. உங்க ஆளு உங்களுக்கு ஆப்பு வச்சிருச்சீங்கன்னா எவனோ ஈஸ்வரனை கட்டிக்கு போறாங்களா? பாத்து சிரிடா மீச விழுந்துற போகுது. ஈஸ்வரன் பேரும் இவர் பேரும் ஒண்ணுதானே. உங்களை கட்டிக்கிறதுக்கு தான் நாஸ்கா சொல்லிட்டு போகுது. அது எனக்கு தெரியும், அங்க சொல்லு. எனக்கும் தெரியும். எப்படி இப்பதான் சொன்னீங்க. மா மா அங்கம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமிட்டு வா. எது உன் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ இதுதான் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அதுதான் நான் இருக்கல. விடியா நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணே சாமி கும்பிட வந்தீங்களா? ஏண்டா கோவிலுக்கு சாமி கும்பிட வராம சில திருடுவா வருவாங்க. டேய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விடு. போடா. சரி பிறந்த நாளா? மா மங்கம்மா என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லன்னு சொன்னேன். ஆமா அந்த ஆளை டே போட்டு கூப்பிடணும். ஆமா ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா? வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன்னே. அப்படியா? ஏய் கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன்னே. இங்கிலீஷ் இட்டாலி ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you. எங்க இன்னொரு பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான் அங்க ஒண்ணும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ. ஓடி போய் சாடி போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா? இன்னைக்கு சண்டே. ஏய் வா. நாளைக்கு மண்டே, நாளானைக்கு டியூஸ்டே, அதுக்கு அடுத்த வெட்னஸ்டே. இந்த வந்துட்டேன். கொண்டாங்க. ஏனுங்க ஒரு செயினை போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வராது.
போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கருப்சாமண்ணே, கருப்சாமண்ணே. என்றா 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 வாங்கண்ணே, வாங்கண்ணே. வரண்டா 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 என்றா தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதாக்க? அவன் கேட்கல, என்னால போட முடியாது. என்றா கேட்டா? அவன்கிட்ட கேளுங்க. என்றா இந்தாங்க இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும்? எனக்கு ஒரு செயின் போடுங்க. ஏண்டா இத்தனோட கடுதாசு கொடுத்துட்டு செயினும் மோதிரம் வாட்சி வளையல் கேட்கறதுக்கு இது மாமியார் வீடாடா? இந்தாடா நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தானு கேட்டேன். என்றா கையெழுத்து. அம்மா, எப்படா நீ கையெழுத்து கேட்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேட்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட்? கலெக்டர் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கையெழுத்து போட்டுதானுங்க ஆகணும். மறுபடியும் கேக்குறான்டா. சரி போடுங்க. கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. எடுத்துங்க. சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா ஜெயிலுக்குள்ள புடிச்சு ஐயோ, போட்டுருவாங்க. அம்மா உன்னை நான் தொடவே இல்லப்பா. நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனே கேளுங்க. இந்தாங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு 10-15 பவுனுக்கு வாங்கிட்டு போ. சு. என்ற கண்ணு ஆளு வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? அம்மத்தோ, தங்கச்சி படிப்பை முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டணத்துல இருந்து வருது. அம்மத்தோ, அண்ணா தங்கச்சி பட்டணத்துல இருந்து வர எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னை தூக்கி சுத்துக்கிட்டோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டுட வேண்டியதுதான். வாடா கண்ணா. வேண்டாம், வந்து இடுப்புல இருக்க. வேண்டாம். ஏன்? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானே. அடுத்த அட்டம்ல நீ க்ளோஸ்ரா. டிவி காரணமா எந்த திருடா திருடிட்டு போச்சோ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏ கொடுக்கா புளியாங்க, டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. டேய், நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. பொய் சொல்லாத, நீ குட்டபொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேக்குது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதான் நேருக்கு நேர் நிகழ்ச்சி. இப்ப இங்கிலீஷ்ல நியூஸ் வரும் பாரு. Yes, there's no road. Gents cry, ladies cry. I saw some noise. To rise, friend, friend, sitting, friend. பாட்டு வருங்களா? Param. Yes. ये भाषा पारू पटाकती भाषा पारू भाषा पारू. எப்படி டிவில வந்து ஆச்சரியமா இருக்குமே? எடா கையா வராங்க. என்னடா இது? சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். என்னது சன் டிவியா? எப்படி? அது என்ன? சன்னு. இது என்ன? டிவி. அதான் சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். ராத்திரில என்ன காட்டுவ? ஸ்டார் டிவி காமிப்பேன். எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரிமினல் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய், அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்களை போல அறிவாளி தானே தெரியும். நீ அறிவாளி, அவ அறிவாளி. ஏண்டா வாடுவா ராஸ்கோல். இன்னும் 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும். பிச்சு போடும் பிச்சு. டார்லிங், மங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத. இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற? பின்ன நீயா? அந்த ஆளு உன்னை அடி அடி அடிக்கிறான், நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே. தட் இஸ் ஃபேக்ட். இத பாரியா, நீ என்னைக்கு அந்த ஆளு அடிக்கிறியோ அன்னைக்குதான் நான் உனக்கு கண்ணால பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புட பிச்சு. டேய், டிவி கொண்டு வந்து வச்சியா? விக்கிறேன். என்ன விக்கிறியா? இல்ல வைக்கிறேன். தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணோம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல. இப்ப போட்டுறேன். நாய நாய 42 43. என்னடா 42 43? எக்ஸசைஸ் பண்றேன். கையில என்னடா கட்ட? கரலா கட்டனே. நாய, நீயே ஒரு கரலா கட்ட. இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா? உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா? தண்ணுக்குள்ள சேர்த்த தவளை மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லிம் ஆகாது. போட்டு போய் தூங்குடா. அண்ணே, மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா. 2 போட்டா நல்லா தூங்கலாம், 4 போட்டா த்ரூ டிக்கெட், 8 போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. அண்ணே, நீங்க தூங்குங்க, நான் காவலுக்கு இருக்கேன். டேய், நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. நான் தூங்குனதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாடிக்கலான்னு பாக்குறியா? நான் கொள்ளுவனா? ஒரே ஊருக்காரன் உங்க தம்பி மாதிரி. தம்பியுடையான் படைக்க அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். உன்னை நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே? சரி, படுத்து போய் வித்துறாத.
பார்க்க வந்தாய்? அது அம்மா தாக்காகத்தான். எனக்கு படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க சாவித்திரி எப்படி ஆக்ட் கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு நானும் சேர்ந்தாலும் ஒரு பாட்டு வருமே, அது போயிடுச்சுங்களா? ஆசையாம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கேன், உனக்கு கண்ணுக்கு தெரியலையாக்க? யாருங்கண்ணா அது? நம்ம உடம்பு தாருங்க, ஒரு அசைக்க வேண்டியதாருங்க. அதுக்கு என்னங்க கண்ட்ரோல்? படம் பார்க்கும்போது பேசாம இருக்கீங்களா? கொடுக்காமலிங்க மீச தள்ளி உட்கார்ந்து பாடுறான். என்றா எங்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு தெரியல, பிறகு ஏனுக்காக வச்சுட்டு போனேன். அது அம்மா தான் ஆசைக்காக போனனுங்க. என்ற ஆசையை பத்தி கவலை இல்லையாக்கு? ஐயோ ஜெவனி சாவித்திரி சண்டை போடுறாங்க. அடிச்சு போடுவேன். சிவாஜி சாவித்திரிடா இல்ல ஜெவனி சாவித்திரி. சிவாஜி சாவித்திரிடா இல்ல. ஏய் கருப்புசாமி, அதை எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சு பாருங்க. எனக்கு உங்களுக்கு தூக்கம் வருதுங்களா? வாங்க வெளியில இங்கே உட்காந்து பாருங்க. என்னங்கன்னா உள்ள பாருங்க வெளியே பாருங்கன்னு வித்தக்காரங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கருப்புசாமி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? உங்களை புரிஞ்சுக்காமலா 35 வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பாக்குறேன். இனிமே உங்களுக்கு தோல்லையே கொடுக்க மாட்டேன். எந்திரா அப்படி உட்காருங்க. கரெக்டுங்கண்ணா? சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. ஐயா டே அவ்வையாரா, அடேய் டேய் இங்க ஒரு அவ்வையாரா. என்றா இது திருவிளையாடல நீங்களே பாத்துக்கிட்டா எப்படா? அவதான் நீ உட்காந்து பாரு. அடேய் இன்னைக்கு என்னடா நாளு? சனிக்கிழமாத்தா. ஐயோ கட்லெல்லாம் எதுக்குடா சிங்காரிச்சு வச்சிருக்கு? ஓ அது மேல உட்காந்து டிவி பார்க்க சொல்றியா? திங்கப்பம் அவனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஓ புரிஞ்சு போச்சாத்தா. டேய் இன்னைக்கு அதுடா. எது? இன்னைக்கு அதுங்கண்ணா. எதுங்கண்ணா? டேய் இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். யாரா நடிச்சது? உங்க அப்பனும் ஆத்தாலும் நடிச்சது. நான் வரல. டேய் முதல்ல விடா. முதல்ல நான் பார்த்தது இல்லையா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கூட பாத்துல. ஆத்தா ஆத்தா நானும் பார்த்து வர்றேன். எந்திரிச்சு ஓடு. எவனோ கர்ம திருடி ஓடா புடிங்கடா. என்ன வயலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். தமாஷ் பண்ணாதீங்க. என்ன இந்த கரும்பு புடிங்க நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பாக்குறதுக்கு பட்டினத்தார் மாதிரி இருப்பேன். அதுல என்ன உடம்புக்கு நல்லது. அப்ப உடம்புல வச்சு தேய்ச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுண்ணே. ஏண்டா கரும்ப கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க? இதை சாப்பிடுங்க. நான் அவசரமா போறேன். எங்க போற? இதுக்கு தானே. வச்சா பட உன்னாக்கு போய. பையனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை தான். மாமாங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆளை அடிக்கணும்னு சொன்னீல்ல? ஆமா 4 பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க பாரு. ஐயா யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. ஏண்டா என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணும் இல்லைங்க, 4 கரும்பு அடிச்சு வந்து ஒண்ணு வேண்டாம், போகடா போகடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. காலம்லாம் உன் கையை பிடிக்கணும்னா அந்த ஆளை அடிக்கணும், அவ்வளவுதானே? என்னடா பாத்துட்டு நிக்கிற? அட்ரா அட்ரா. என்ன அடிக்கத்தானே வந்த? அட்ரா. என்ன மன்னிச்சிருக்கண்ணே. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது. நீங்க தான் என்ன அடிக்கணும். மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்லை. எந்திரா. என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்குவே நான் சொன்னானா? ஆமண்ணே. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே? டேய் உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்ன இப்ப நீ அவளை கட்டிக்கணுமா? எங்க வா? ஏ கொங்க மங்குண்ணே. ஏ மங்க இங்க வா. இவன் வீரனான்னு நீ சோதனை போடுறியா? அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்டை புடிச்சு கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு சொரி நாயகட்டை இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும், வேண்டாண்ணே. இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும், இல்ல கரண்ட் கம்பியை புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்து என்ன அடிக்க சொல்றாங்க. என்னங்க நியாயம்? என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறேன். வாடா அந்த பக்கம். பையன் நல்ல பையன் தான். என்ன பத்தி நல்லா சொல்லுங்க. சொல்றேன். கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது, இந்த காலி பையில இருக்க மாட்டான். மத்தபடி நல்ல பையன். கைய கொடுறான்.
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச